வணக்கம் அன்பான நேயர்களே, யூடியூப்ஸ் நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் யோகம் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பல தொகுப்பில் நிறையா விஷயம் பார்த்துருப்போம். நம்ம இந்த தொகுப்பு என்ன சொல்லலாம்னா, இந்த மஞ்சள் பொடி, விரல் மஞ்சள் இதெல்லாம் எதுக்கு நம்ம பயன்படுத்தணும், குறிப்பாக ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா வீட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டு பக்கத்தில் மஞ்சள் தூள் போடுவாங்க, இல்லை விரல் மஞ்சள் போடுவாங்க. அதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மஞ்சள் பொடியிலையும் விரல் மஞ்சள்லையும் அவ்வளோ ஆன்மீகமும் அவ்வளோ அறிவியலும் அது நமக்கு இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. நம்ம மஞ்சள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நோய் இருக்காது. அதுக்காக தான் மங்களகரமான பொருளை மஞ்சள்னு கொண்டு வந்தாங்க. அது என்ன இன்னொரு விஷயம்னா, மஞ்சள் குருவோட சம்பந்தம். குருவுக்கு பிடிச்ச நிறம் இது பொன்னிறம், மஞ்சள், தங்கம், இனிப்பு. அப்போ இது ஒரு மஞ்சள் கொண்டது. இன்னொரு விஷயம், ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு பிள்ளையாரை பிடிக்கும் போது மஞ்சள் விநாயகரை பிடிப்பாங்க. மஞ்சள் பொடியை போட்டு அதில் பன்னீரை விட்டு அதை பிடிச்சி மஞ்சளை வைப்பாங்க. அப்போ மஞ்சள் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடம் பூராமே கிருமி நாசினிக்கு ஒரு உகத்தான மருந்து. அது ஒரு வீட்டில் கல்யாணம் முடிக்கிறாங்க, ஐயர் என்ன செய்வார், மஞ்சள் பிடிப்பார். அந்த மஞ்சள் வழிபாடு பண்ணிவிட்டு வழிபாடு முடிஞ்ச உடனே அந்த மஞ்சள் பிள்ளையாரில் கொஞ்சம் எடுத்து 2 பேர் வச்சு விடுவார். சில பேர் அந்த மஞ்சள் விநாயகர் எடுத்து வீட்டில் ஓம்ங்கிற எழுதுவாங்க, லாபம் எழுதுவாங்க. சில பேர் அந்த மஞ்சள் விநாயகரை கரைச்சி உடம்புல தேய்ச்சி குளிப்பாங்க. அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு மஞ்சளுக்கு. பொதுவாகவே இப்போ உள்ள சூழ்நிலைக்கு, இப்போ உள்ள காலங்களுக்கு, ஏற்கனவே இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம். அப்போ அதிகமாக மஞ்சள் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். கூடவே தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறணும். தேங்காய் எண்ணெய் உடம்புல அதிகமாக இருந்தும் மஞ்சள் அதிகமாக இருந்தால் தொற்று நோய் பரவாது. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் மஞ்சளை முக்கியமாக கொண்டு வந்தாங்க. ஒரு பலசர ஜாமான் எழுதுனான்னு சொல்லி முதல்ல மஞ்சளை போட சொல்லுவாங்க. அப்போ மஞ்சளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஒரு கல்யாணம் முடிக்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் நிற ஆடைகள், மஞ்சள் கிழங்கோட காப்பு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு வச்சு தான் ஒரு காலத்தை தாலி கட்டினாங்க. அது காலப்போக்கில் இன்றைக்கி தங்கம் ஆயிடுச்சு. அப்போ மஞ்சளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதை நம்ம குறைச்சிட்டோம். நம்ம அதை இந்த காலத்தில் நீங்கள் மஞ்சள் நிறையா வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ தொற்றுநோய் பரவுறதுனால நீங்கள் ஒன்று சேஃப்டி பண்ணிக்கலாம். ஒரு பையிலையோ கையில் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு விரல் மஞ்சள், ஒரு பச்சை கற்பூரம், கொஞ்சம் துளசி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு தொற்று நோய் உங்களை பரவாமல் அது பார்த்துக்கணும். பாதுகாப்பு கவசம் எவ்வளோ போடுறோம் நம்ம. இது இருந்தாலே இந்த வைப்ரேஷன் உங்களையும் பாதுகாத்து மற்றவங்களையும் பாதுகாக்கும். விரல் மஞ்சள், துளசி, பச்சை கற்பூரம், இந்த 3க்கும் அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு. அதனால் நீங்கள் கூட்டம் கொண்டு போகிறாங்க நேரங்களில் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ கோயிலில் பாருங்கள், சிவன் கோயில்லையோ பெருமாள் கோயில்லையோ அம்மன் கோயிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவாங்க. வேப்பிலை தோரணம் கட்டியிருப்பாங்க. பச்சை கற்பூரம் தீவாரம் காமிப்பாங்க. வந்துருச்சா? அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம இதில். நம்ம தமிழ்நாடு ஆன்மீக பூமி உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைய போகிறது தான் உறுதி. நம்ம தமிழ் கலாச்சாரம் மாதிரி உலகம் பூரா பரப்பிட்டா நோயே வராதுங்க. மனிதன் சௌக்கியமாக 100 ஆண்டு காலம் சிறப்பாக வாழலாம். நம்ம உணவு, நம்முடைய கலாச்சாரம், நம்ம நெறிமுறைகள் எல்லாமே உலகம் பூரா பரப்பிவிட்டால் உலகத்தில் எந்த நோய் வராது. அது எடுத்துக்காட்டாக இருந்தது தான் தமிழ்நாடு. அதுதான் முதல் மொழி தமிழ் மொழி சொன்னோம். இறைவனுக்கு முதலாக கொடுக்க முதல் மொழி தமிழ் மொழி. எத்தனையோ மொழி காதில் விழுகுதான் சாமி காதில். ஆனால் அவர் இனிச்சு கேட்குறது எதை கேட்பாரான், தமிழத்தை கேட்பாரான். இதை கேட்போம்யா அப்படிம்பாரான்.
எவ்வளோ ஸ்வீட் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும்? இனிப்பு ரொம்ப பிடிக்கும்ல. அது மாதிரி சுவாமிக்கு வந்து தமிழ் வந்து இனிப்பு. அதுக்காக எல்லாமே குறை சொல்லலை. இனிப்பை வந்து நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போ சுவாமி வந்து தமிழை வந்து விரும்பி சுவைப்பாராம். அப்படிப்பட்ட நம்ம தமிழகத்தில் எல்லோரும் இந்த நோய் எதிர்ப்பு நோயை நம்ம தடுக்கணும்னா நம்மளுடைய கலாச்சார முறைப்படி நம்ம மஞ்சள், பச்சை கற்பூரம், துளசி, தேங்காய் எண்ணெயெல்லாம் உபயோகப்படுத்தி உங்களையும் பாதுகாத்து மற்றவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.